வணக்கம், நான் ராஜபிரியா. இன்றைக்கி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதில் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் மிக்சர் டெல்டா ஜி மிக்சர் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வெசல், இந்த வெசல்ஸ்குள்ளார N1 நம்பர் ஆஃப் மோல்ஸ், N2 செகண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த N1ல் லிக்விடாக இருக்குது, N2 லிக்விடாக இருக்குது. அதை இது பின்னு வைக்கிறோம். இப்போ மொத்தத்தில் இதை சொல்லும்போது ஒரு சொல்யூஷன் சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம இந்த டிரைவ் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு லேட் N1 மோல்ஸ் ஆஃப் லிக்விட் ஏன்னு வைக்கிறோம், அண்டு N2 moles of liquid B. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரம் சொல்யூஷன் சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்னா ஒரு மிக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிக்சர் ஈச் அதர்ஸ் தட் இஸ் ஓகேவா. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். N1A N2B gives solution சொல்லலாமா? ஒரே கண்டென்ட்டில் N1A ப்ளஸ் N2B இருந்துச்சுன்னா சொல்யூஷன் சொல்லுவோம் தெர்மோடைனமிக்ஸில். நெக்ஸ்ட்டு த டோட்டல் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ஜின்னு அர்த்தம். ஓகேவா, ஜின்னு அர்த்தம். அது எப்போனா அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கிவன் பை. இப்போ இந்த ஜி total free energy of the solution G is equal to N1 GA bar plus N2 GB bar சொல்லலாமா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு GA பார்னா GB பார்னாலும் என்னென்னா பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி. பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி. இதை கெமிக்கல் பொட்டன்ஷியல்னு இன்னொரு வார்த்தை சொல்லலாம். கெமிக்கல் பொட்டன்ஷியல் பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜியில் இருக்குது. அட் த சேம் டைம் பியூர் லிக்விடில் இருக்குது. லிக்விட்ஸில் ஏ அண்டு பி காம்பனண்ட் இருக்குது. ஓகேவா. இப்போது இஃப் GA dot and GB dot அப்படின்னா என்னென்னா are the free energies per mole of pure content. சரியா, அப்படி pure content of A and B respectively. இப்போ இதுக்கு அடுத்தது then the change in free energy system, change in free energy of the system on mixing சொன்னால் டெல்டா ஜி மிக்ஸ் இப்படி எழுதலாம். GA dot GA dot and GB dot இப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி per moles ஆஃப் பியூர் காம்பனண்ட் A and B. ஓகேவா. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மிக்சர்னால் டெல்டா ஜி மிக்சர்னு அர்த்தம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் கால்டு, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி
இதோட சேஞ்சஸ் எதோட சேஞ்சஸ்ஸு சேஞ்சிங் ஆஃப் மிக்சிங்கோடைய சேஞ்சஸ்ஸு அட் கிவன் இனிமேல் நம்ம எழுத போகிறோம், அதை தான் இங்கே சொல்கிறோம். சரியா? இப்போ GA டாட்னா என்ன? ஃப்ரீ எனர்ஜி பர் மோல்ஸ் ஆஃப் பியூர் ஏ அண்ட் பின்னு வரும். டெல்டா ஜி மிக்சர்னா சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி சிஸ்டம் மிக்சரில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது delta G mixture is equal to free energy of solution minus free energy of pure component. ஓகேவா? இப்போ ஃப்ரீ எனர்ஜினா என்ன? டோட்டல் ஃப்ரீ எனர்ஜி G ஃபஸ்ட்லேயே போட்டிருப்போம் இல்லையா? G மைனஸ் அடுத்தது ஃப்ரீ எனர்ஜியோடைய பியூர் காம்பனண்ட் இது இல்லையா? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுது. N1 GA டாட் ப்ளஸ் N2 GB டாட். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. அதுக்கு அடுத்தது ஜியோடைய வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து டெல்டா ஜி மிக்சர். திரும்ப அதே எழுதுகிறோம். டெல்டா ஜி மிக்சரை ஜியோட வேல்யூஸு ஃபஸ்ட்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஜி இஸ் ஈக்குவல் டு N1 GA பார் ப்ளஸ் N2 GB பார் இருக்கு இல்லையா? அதை எடுத்து எழுதுகிறோம். N1 GA bar plus N2 GB bar minus N1 GA dot plus N2 GB dot இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எடுத்தது. இது ஈக்குவேஷன் 3. நெக்ஸ்ட்டு N1 GA bar இந்த இடத்துல அப்படியே மைனஸை உள்ளார கொண்டு போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் N1 GA டாட் ப்ளஸில் இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். N2 GB டாட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த N1 எந்த டேர்மில் சேமாக இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வரோம். N1 GA பார் மைனஸ் N1 GA டாட் ப்ளஸ் அடுத்தது N2 எடுத்து எழுதுகிறோம். N2 GB பார் மைனஸ் N2 GB டாட். ஓகேவா? இப்போது இதில் இந்த ஸ்டெப்பில் N1 வந்து காமனாக இருக்குது, வெளியில் கொண்டு வரோம். GA பார் மைனஸ் GA டாட் ப்ளஸ் N2 GB பார் மைனஸ் GB டாட். இது வந்து 4th ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த 4th ஈக்குவேஷனுக்கு அடுத்தது இந்த இடத்துல வேர் டெல்டா GA பார் இஸ் ஈக்குவல் டு GA பார் மைனஸ் GA டாட். டெல்டா GB பார் இஸ் ஈக்குவல் டு GB பார் மைனஸ் GB டாட். ஓகேவா? அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரெண்டு இடத்துலையும். ஓகேவா? இப்போது N1 இந்த டேர்முக்கு பதிலாக இதை எழுதுகிறோம். டெல்டா GA பார் ப்ளஸ் N2 இந்த டேர்முக்கு பதிலாக இதை எடுத்து எழுதுகிறோம். டெல்டா GB பார். இது 5th ஈக்குவேஷன். எதோடது? டெல்டா ஜி மிக்சரோடது. ஓகேவா? ஸோ ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இப்போ இதை கெமிக்கல் பொட்டென்ஷியலோட மாற்றுறோம். chemical potential of a substance mu, okay va, in a given equation
ஃபுல்லாகவே இதில் மாற்றுறோம். கெமிக்கல் பொட்டன்ஷியலை வச்சு ஃபுல்லாக மாற்றுறோம். given state is given by the equation மாற்ற போகிறோம். ஸோ எப்படி mu is equal to mu dash plus RT ln of E. ஓகேவா? இதில் T is equal to temperature, mu dashன்றது chemical potential of a substance. மியூனாலே chemical potential of the substance சொல்லுவோம். இங்கே mu dashன்றதுனால என்னென்னா in a standard ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். இப்போ அடுத்ததுக்கு வரும். அடுத்ததில் ஃபார் எ ஐடியல் சொல்யூஷன், தெர்மோடைனமிக் ஐடியல் சொல்யூஷன் தானே பார்க்குறோம். அதில் ஐடியல் சொல்யூஷனில் A is equal to X. எந்த இதில்? இந்த ஈக்குவேஷனில் mu dash plus RT ln of Aன்னு இருக்க இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். therefore mu is equal to mu, அந்த டேஷுக்கு பதிலாக டாட், இப்போ பியூர் காம்பனண்ட்டாக மாறுதுன்னு அர்த்தம். RT ln of X. ஓகேவா? சின்ஸ் இதை நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் எதை ரெஃபர் பண்ண போகிறோன்னா எல்லா வேல்யூமே சேம் குவான்டிட்டியாக இருக்குது. ஓகேவா? சேம் குவான்டிட்டியாக இருக்கும்போது as the partial molar ஃப்ரீ எனர்ஜிக்கு சமம் அப்படின்னு சொல்ல வரோம். ஃப்ரீ எனர்ஜிக்கு சமம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுகிறோம்? above the equation can be written for the constitution A and B compound. ஓகேவா? எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா GA மியூ பதிலாக ஜின்றதை மாற்றுறோம். இங்கே அதை தான் சொல்லியிருக்கோம். கெமிக்கல் பொட்டன்ஷியல் ரெஃபர் வித் பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜிக்கு ஈக்குவலாக அதை மாற்றுறோம். அப்போது இந்த இடத்துல GA பார் ஈக்குவல் டு GA டாட் ப்ளஸ் RT ln of XA. ஓகேவா? நெக்ஸ்ட்டு GB பார் இஸ் ஈக்குவல் டு GB டாட் ப்ளஸ் RT ln of XA. ஸோ இந்த ஈக்குவேஷன் 7, ஈக்குவேஷன் 8. யூஸிங் ஈக்குவேஷன் 7 and 8 இந்த எந்த ஈக்குவேஷன்னா ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை எப்படி எழுத போகிறோம்? மேபி ரிட்டர்ன் ப்ளஸ். ஓகேவா? இப்போ டெல்டா ஜி மிக்சரில் ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? N1 GA பார் மைனஸ் GA டாட் ப்ளஸ் N2 GB பார் மைனஸ் GB டாட் இப்படி இருக்கா? இப்போ இதில் 7th ஈக்குவேஷனும் 8th ஈக்குவேஷனும் GA பாருக்கு GABக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ N1 GA இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். GA டாட்டு ப்ளஸ் RT ln of XA இந்த இடத்துல மிச்சம் இருக்கிறத எழுதுகிறோம். GA டாட் ப்ளஸ் N2 இப்போ GB பாருக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எழுதுகிறோம். GB டாட்
plus RT ln of XB minus மிச்சம் இருக்கிறத எழுதுகிறோம் GB டாட். ஓகேவா? இப்போ உள்ளே வந்து GA டாட்டு GA டாட் இருக்க மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ இதை அடிச்சிடலாமா? அதே மாதிரி GB டாட் ப்ளஸ்ஸு மைனஸ் அடிச்சிடும். இப்போ உள்ளே இருக்கிறத எழுதுகிறோம் N1 இங்கே மிச்சம் என்ன இருக்குது RT ln of XA ப்ளஸ் N2 RT ln of XB இருக்கா? ஸோ இந்த டேர்ம் இது வந்து gives ஃப்ரீ எனர்ஜியோட மிக்சரை இது இந்த பாயிண்ட். இப்போது இதுதான் ஃபைனல். இன் ஜென்ரலாக நம்ம எழுதணும்னா இந்த ஈக்குவேஷனை டெல்டா ஜி மிக்சர் ஆர்டியை காமனாக இருக்குது, அதை வெளியில் கொண்டு வந்துடும். அடுத்தது சம்மேஷன் ஆஃப் N1 N2னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? அப்போது அதை எப்படி எழுதலாம்? NI 1 2 3 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாம்னா அதை சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு கூட எழுதலாம்ல. அதே மாதிரி தான் இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதில் வந்து 1 2 3ன்னு இருக்கும்போது nth ஐயோட முடிக்கிறோம். அப்போ NI RT சம்மேஷன் ஆஃப் NI ln of XI. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொன்று வால்யூம் சேஞ்சஸ் ஆஃப் மிக்சர் டெல் வி மிக்சர். இதை எப்படி எழுதுறது பார்க்க போகிறோம். இதோடைய கண்டினியூஸ் தான். thermodynamic equation is very important. Dou del G divided by dou P at constant temperature is equal to dV. ஓகேவா? இப்போ இதில் மிக்சர் அதாவது ஃபார் எனர்ஜி ஆஃப் மிக்சர் இன் above the expression ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா டோ ஆஃப் del G mixture divided by dou P at constant temperature is equal to del V mixture. இப்படி எழுதலாமா? இப்போது இந்த ஈக்குவேஷனை ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் மிக்சர் does not equal to in right hand side. அதை எப்படி எழுதணும்னா லாஸ்ட் del G mixture லாஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதணும் இல்லையா? இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதை எப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். டெல்டா ஜி மிக்சர் N1 RT ln of XA ப்ளஸ் N2 RT ln of XB. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியல் of this equation with respect to pressure மூலமா பண்ண போகிறோம். at a constant temperature gives. அப்போ இதை எப்படி எழுதலாம்? dou of del G mixture divided by dou P at constant temperature is equal to 0. ஓகேவா? இப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதும்போது இந்த டேர்ம் வந்து 0னா இந்த இடத்துல போட்டிங்கன்னா டெல்வி மிக்சர் ஆல்சோ 0. அதுதான் எழுதுகிறோம். கம்பைன் திஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் we have del V mixture also 0. இப்போ சொன்னோம்ல இந்த இடத்துல இது 0, இந்த டேர்ம் 0னா இந்த டேர்ம் 0னா இங்கே del V mixture also 0. இங்கே அதை தான் சொல்லியிருக்கோம். அப்போ இதை லாஸ்ட் சம்மரி என்ன சொல்லுவோம்னா the two pure liquids are mixed in any ratio to form an ideal solution. There is no change in volume.
நம்ம எந்த 2 மிக்சரையும் ஆட் பண்ணாலும் சரி, அதோடைய ரேஷியோ ஆனது ஐடியல் சொல்யூஷனுக்கு வால்யூம் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காது. இதுதான் ஃபைனல் லிஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தது தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் ஐடியல் சொல்யூஷனில் கிஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு ஆல்.